என் பேச்ச கேட்டாதானே, அதான் நின்னு அனுபவிக்கிறா. சரி கோபப்படாதீங்க, நம்மள மீறி என்ன நடந்துரும், அதான் நம்ம இருக்கோமே. பாத்துக்கலாம் தினேஷ், என்ன நடக்குன்னு பாத்துக்கலாம். பாத்தீங்களா ராணி ராணி எப்படி மறக்கிறா, பாத்தீங்களா? இவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா? பிள்ளைங்க நிக்கிறாங்க, பாத்துக்கலாம். நாங்கெல்லாம் இருக்கோம்ல, உங்களை அப்படி விட்டுருவோமா நாங்க? இன்னைக்கு ஒண்ணு இல்லைன்னா நம்ம ஆக்கிடலாம். செல்லம், விறகெல்லாம் அள்ளிக்கிட்டு எங்க போற? போகி கொண்டாட போறியா? அதுக்கு பழசெல்லாம் போட்டு எரிப்பாங்க. அததான் எரிக்க போறேன். ஃபாலோ மீ. என்னமோ பண்ண போற. நான் வாரேன். தம்பி நீங்க இல்லாமலா? நீனா? சரிங்க தம்பி, சீக்கிரம் வாங்க. இன்னைக்கு நம்ம போகி கொண்டாடியே ஆகணும். எரிக்க வேண்டியதை எரிச்சே ஆகணும். என்னமோ பண்ண போற. நிஜமா எரிக்க வேண்டியதை எரிச்சே ஆகணும். வாங்க வாங்க. ஃபாலோ மீ. என்ன ஆட்டம்? அக்கா மக்கா. என்ன ஆட்டங்க? யார சொல்லுதா? வந்து பாருங்க தெரியும். என்னடி பண்ண போற? பழைய என்ன கழிதலும் புதிய என்ன புகுதலும் அப்படினா தேவையில்லாம நிறைய இருக்குல்ல, அதெல்லாம் கழிச்சு போகி கொண்டாட போறேன். இங்க என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு? நீ போகி கொண்டாட போறியா? பிரச்சனை முடிச்சு வைக்கதானே போகி கொண்டாட போறேன். பிள்ளையா ஓடிங்க. ஏய் அம்மா போகி கொண்டாட போறாங்கடா. ஐயோ என்ன வேலை பண்ண போறான்னு தெரியலையே. பயவல எங்க இருந்துன்னு தெரியலையே. இது வேண்டாத வேலை பார்த்து விடுமே. என்ன போகி கொண்டாடலாமா? என்ன பண்ண போறியா? பாப்பா தேவையில்லாதெல்லாம் அழிச்சு வேண்டியதான். என்னதான் நாசூக்க சொல்லுதாலோ. நம்ம இங்க இதுக்கப்புறம் இருக்க நல்லா இருக்காது. நான் ஒன்றுவோம். இம்மா நமக்கு நிறைய தேவையில்லாம இருக்குதோ? நிறைய இல்ல, ஒண்ணே ஒண்ணுதான். இன்னைக்கு போகி கொண்டாடிடுவோம். ரொம்ப ஜாலியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் மியூசிக். ஆடுங்க சூப்பரா ஆடுங்க. டான்ஸ் ஆடிட்டே தான் போகி கொண்டாடணும். தமிழ் என்ன நினைக்கிறீங்க? எல்லாம் டான்ஸ் ஆடுங்க. போடுறா மியூசிக். தம்பி இத கொட்டிரோமா? இதுக்கப்புறம் நான் நிக்கிறது நல்லது இல்ல நினைக்கிறேன். கொண்டாடி வர வேண்டியதா? ஆடுங்க. பயவல என்ன வேலை பார்க்க போகுதுன்னு தெரியலையே. என்ன போகி கொண்டாடிரோமா? என்ன மாமியாரே போகி கொண்டாடிரோமா? நீ எது செஞ்சாலும் சரியா தான் இருக்கும். கொண்டாடுவோம் மட்டி. அப்படி சொல்லுங்க மாமியாரே. சாட்ட மியூசிக். சூப்பரா போகி கொண்டாடி வேண்டியதா? இதுக்கப்புறம் என்ன வெயிட் பண்ணிட்டு கொளுத்துங்க. இதுக்கப்புறம் வெயிட் பண்றதாவதா? கொளுத்துட்டுமா? கொளுத்து விடுவீனா? ரெடி ஷாட். சரியாதான் சொல்றா. மீனா நாசுக்க சொன்னா என் பத்தி டைரக்டா சொல்லிட்டா. இதுக்கப்புறம் கேட்கறது நல்லது இல்ல, ஆபத்து. என்ன தம்பி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உள்ள போடுங்க. அந்த பொண்ணான காரியத்தை நானா செய்யணும்? உங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. தூக்கி உள்ள போடுங்க. ஐயையா ஓடிராமே பிடிச்சு தூக்கி போடுங்க. சொல்லிட்டல. தினேஷ், உங்களுக்கு ரொம்ப நெருக்கம். வாங்க. இந்த புண்ணியமான கருத்தை நான் இல்லாமலா? ஐயோ இந்த கருத்துக்கு எனக்கு பங்கு இல்லையா? என்ன நடக்குதுங்க? எல்லாம் நல்லதா நடக்குது. உங்களுக்கு பங்கு இல்லாமையா? இங்க யாரோ 40,000 கோடி கேட்ட மாதிரி இருந்தது. யாரோ கேட்டிருக்காவ. நமக்கு என்ன வந்திருக்கு? ஓடிடுவா. யாரும் தப்ப முடியாது. தங்கம் பெரியம்மா. என்ன என்ன மீனா? கொஞ்சம் கிட்ட வரீங்களா? மாட்டேன். அதுல ஒண்ணு இல்ல, நான் இருக்கேன்ல. நான் இருக்கேன் வாங்க. ரொம்ப நாள ஜெயில இருந்து வந்திருக்கே, திஸ்டி கஞ்ச மாதிரி இருக்கும். வாங்க. வேண்டா விட்ரு. ஏம்மா உடாதீங்க. ஆமாமா உட்றாதீங்க. மவள பாரு. கேக்கல பாருங்கம்மா. என்ன பேச்சா தச்சிக்கிட்டே. ஐயோ என் பேச்சு தான் முத எதிரியா இருக்கா. நான் ஓடிடுறேன். இல்ல பிரேமா, நாங்க போய் கொண்டாடியே ஆவணும். நாங்க பழசெல்லாம் கழிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். வாங்க. வேண்டா. அப்படி சொல்ல கூடாது. வாங்க. என்ன விட்டுடி, நான் போறேன். எங்க தங்கம் போற? அத கூப்பிடல வா. என்னமோ விருந்தைக்கு கூப்பிட்ட மாதிரி கூப்பிடுதிய. அதுக்கு உள்ள போறதுக்கு கூப்பிடுதா. அதுக்கு என்ன கொஞ்ச நேரம் நின்னுட்டு போ. என்னமோ குளிர் காஞ்சிட்டு போட்டு சொன்ன மாதிரி சொல்லுதியா. எல்லாத்துக்கும் ஆசைப்படுறவா இதையும் சகிச்சுக்கணும். வா வா. அவகிட்ட என்ன பேச்சு வார்த்தை இழுத்துட்டு வாங்க. டேய் ஏன்டா நின்னுட்டு இருக்கியா? தூக்கிட்டு வாங்கடா. அம்மையா சொல்லிட்டா என்ன போட்டு நிக்கியா? வந்துட்டா. இல்ல நான் போறேன். இல்ல கொஞ்ச நேரம் அனல் காத்துல நின்னுட்டு போ. ஒண்ணும் செய்யாது வா.
தீட்டெல்லாம் கலைஞ்ச மாதிரி ஆயிரும் வந்து நின்னுட்டு போ. பேசுறது மாமியார் தானா? பாரு தமிழ் மாமியாருக்கு நக்கல. இல்ல நான் வரல. என்ன பேச்சு வச்ச? வாங்க வாங்க. ஐயோ உடே உடே உடே. எங்க வந்து யாருக்கிட்ட அதிகாரம்? தொலைச்சிர மாட்டேன். எல்லாரும் நவங்க நவங்க. மீனா அப்படிதான் நான் ஹெல்ப் பண்ணிட்டுமா? சொல்லிட்டு இருக்காரு. உங்க மாமியார் தானா? வாங்க. அவளை கெட்டிக்கு ஆசைப்பட்டியா? கொஞ்சம் அனல் காத்துல இருந்துட்டு போங்க. ஐயோ விட்டுருங்க விட்டுருங்க விட்டுருங்க. உடனே கூடாதுப்பா. விட்டேன்னா அழுவேன். போய் கொண்டாடியே ஆவணுப்பா. இந்த போகி நல்லா இருக்குது. என்ன விட்டுரு வீடா, என்ன விட்டுருங்க மாப்ள. யாருக்கு யாரு மாப்பிள? என்ன தினேஷ் மாப்பிள சொல்லிக்கிட்டு இருக்கவ நீங்க பாத்துக்கிட்டு கத்தி உள்ள போடுங்க. தூக்குங்க தூக்குங்க தூக்குங்க. ஐயோ எல்லாரும் என்ன விட்டுருங்க, நான் ஓடிருந்தேன். இல்ல இல்ல கொஞ்ச நேரம் உள்ள உட்காந்துட்டு போ. கொஞ்ச நேரமா பேசுறது அண்டக்கிளியா நக்கல பத்தியா புருஷன் தானே. ஐயோ என்ன விட்டுருங்க என்ன விட்டுருங்க. என்ன நடக்குதுங்க? நம்ம வாயை தந்துடாது. தந்துட்டா அவளை நம்ம கிட்ட தடிடுவாங்க. இதுக்கப்புறம் நமக்கு என்ன வேலை? வா எஸ்கேப் ஆயிருவோம். அப்பா நல்ல நேரம் மீனா வந்து காப்பாத்துனா. அதெல்லாம் கரெக்டா வந்து காப்பாத்திடுவா வா. வாங்க வாங்க வாங்க. என் கையெல்லாம் வலிக்கு சீக்கிரம் தூக்குங்க. விட்டுருங்க விட்டுருங்க. நான் வந்தோடி பார்த்து போயிடுறேன். ஐயோ விடுங்க. ஐயோ சிக்கன் 60 மாதிரி தங்கம் 65 ஆயிரம் போலுக்க. இங்க வந்து யார் குடும்பத்துல வாலாட்டிக்கிட்டு இருக்க? ஐயோ ஐயோ விடுங்களே, போதும் கருகிருவேன். கருகினாலும் பரவாயில்ல விடாதீங்க. போகி எல்லாரும் கொண்டாடுங்க. ஆட்டம் பாட்டத்தோட தான் போகி கொண்டாடணும். கொண்டாடுங்க கொண்டாடுங்க. என்ன விட்டுருங்க நான் ஓடிடுறேன். என்ன விட்டுருங்க நான் ஓடிடுறேன். ஒழுங்க ஓடிருங்க சொல்லிட்டேன். இந்த தசப்பக்கம் உங்களை பார்த்தேன். இல்ல மர்மனை விட்டுருங்க வேணும் நான் ஓடிடுறேன். விட்டா உள்ளதா உள்ளியா பரவாயில்லையா? கொஞ்சம் தள்ளி வீசி விடுங்க, உருண்டு ஓடிடுறேன். இனிமே இந்த தசப்பக்கம் பார்த்தேன் தொலைச்சிரும் தொலைச்சி. இதுக்கப்புறம் நான் வருவேன். தூக்கி வீசுங்க. இனிமேல் இந்த குரல் கேட்டுதே. இல்ல மாப்பிள்ள இல்ல மாப்பிள்ள வர மாட்டேன் மாப்பிள்ள. யாருக்கு யார் அண்ணன்? யாருக்கோ 40,000 கோடி யாருக்கு? யாருக்கோ. விடாதீங்கப்பா. விட்டானா அழுவேன். ஐயா, உங்க பிள்ளைகள் கூட விடக்கூடாதுங்குது. பச்சை புள்ளில இதை தெரியாம சொல்லுது விட்டுருங்க. அப்பா உள்ளதுக்கு பாடுங்கப்பா. இப்ப எவ்வளவு நேரம் பார்த்து பழி வாங்குதுல. அப்பா உள்ளதுக்கு பாடுங்கப்பா. உள்ளதுக்கு பாடுனா நான் யார்கிட்ட பேச மாட்டேன். புள்ளில இதுல புள்ளலாங்க. ஐயா விட்டுருங்க. எங்க வீட்டு பிள்ளைகள் மன்னிச்சா விடுதான். இல்ல அவ்வளவுதான். ஆமாமா, எங்க வீட்டு பிள்ளைகளே மன்னிச்சா உண்டு. கால கொடுமை. அப்பா நான் மன்னிக்கவே மாட்டேப்பா. எனக்கு போகி கொண்டாடி ஆகணும்ப்பா. அச்சச்சோ போகி கொண்டாடி ஆகணுமா என் பிள்ளைக்கு? அறியாத புள்ள விவரம் தெரியாம சொல்லிட்டு இருக்க வீடா, என்ன விட்டுரு வீடா. விட்டா நான் அழுவேன். வீட்ல இருக்க டிவி ரிமோட் நான் உடைப்பேன். அச்சச்சோ, எதுக்கு வம்பே? உள்ளே தூக்கி போட்டுருங்க. ஐயோ மாப்பிள்ள வேண்டாம் மாப்பிள்ள, உள்ளத்துக்கு போட்டுறதுக்கு மாப்பிள்ள. பாருங்கப்பா. ஐயோ, எங்க பிள்ளை ரொம்ப ஆசைப்பட்டு கேட்கால. அவன் ஆசைப்பட்ட ஐஸ்கிரீமா கேக்கா. என்ன மாப்பிள்ள பேசுறிய? நாங்க எது வாங்கி கேட்டாலும் கொடுத்துருவோம். இப்போ உங்களை உள்ள தூக்கி போட்டு சொல்லுதுல. அப்ப பாருங்கப்பா. என்னப்பா பேசிக்கிட்டு? ஐயையோ ஐயையோ, என்ன விட்டுருங்களே என்ன விட்டுருங்களே. சரி லாஸ்டா எங்க வீட்டு பிள்ளைகிட்ட மன்னிப்பு கேளுங்க. அது விட்டுச்சுன்னா ஓடிடுங்க. சரி, கடைசி ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். நான் மன்னிக்க மாட்டேன். நானும் எனக்கு போகி கொண்டாடியே ஆகணும். இது புள்ள பேனாயுலா என்ன இப்படி சொல்லுதுவ நேரம் பார்த்து. என்னை இறக்கி விடுங்க, எப்படி மன்னிப்பு கேக்குறேன்னு மட்டும் பாருங்களேன். புள்ளையிலே மன்னிச்சிரும், விட்டுருங்க மாப்பிள்ள. சரி சரி, வந்து பிள்ளைகிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஐயோ தங்கங்களா, என்ன மன்னிச்சிருங்க. இப்பவே பாட்டி பாதி கருகிட்டேன். இனி உங்க தச பக்கமே வர மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க, விட்டுருங்க. நாங்க போகி கொண்டாடணும். நான் போகி கொண்டாடியே ஆகணும். இதுக்கு முன்னாடி நான் போகி பார்த்ததே இல்ல. அதுக்கு போகி கொண்டாடணும். நீங்க உள்ள விடுங்க. நீங்க உள்ள உள்ள பார்க்கணும். நான் போகி கொண்டாடுறத பார்க்கணும். ஐயோ உள்ள விழுந்தா பாட்டி பாட்டியா இருக்க மாட்டேனே. நாங்க இப்ப மட்டும் உங்களை பாட்டினா சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்ன பேச்சு பேசுறா அம்மாவா? என் தங்கம், என் ராசாத்தி, என் தங்கம் என்ன பேச்சு பேசுது? என்ன தங்கம்? மலை மாதிரி தேடி வச்சு அந்த பாட்டி உள்ளத்துக்கு பாடுங்கப்பா. நான் போகி கொண்டாடுறத பார்க்கணும்ப்பா. அப்படியே தங்கம், நீ சொல்லி நான் அப்ப செய்யாம இருப்பேனா? ஐயோ ஐயோ மாப்பிள்ள மாப்பிள்ள வேண்டாம் மாப்பிள்ள. பச்சை புள்ள ஏதோ தெரியாம கேக்குது. நீங்க என்னமோ குச்சி முட்டாயி குருவி ரொட்டியும் கேட்ட மாதிரி என் தங்கம் கேட்ட தராம இருப்பேனான்னு சொல்லுதீல. இது கேட்டா
என்ன பிள்ளை கட்ட வாங்கி கொடுத்துட வேண்டியதானே? அவன் என்ன 65 ஆக்கிறதுக்கு கேட்காம அப்பல. அதுக்கு என்ன பரவாயில்ல, சின்ன பிள்ளை தானே கேக்குது. ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கு வேற வழி தெரியல. என் பிள்ளைல என்ன பாட்டிய மன்னிச்சிருங்க. மன்னிக்க இருக்கட்டும், நாங்க போகி கொண்டாடணும். ஐயோ ஐயோ. சரி சரி, பிள்ளைல ஆசைப்படுது, போக்கி கொண்டாடுங்க. சரி, ஏதோ ஒரு மனதா சம்மதிச்சா போகி கொண்டாட வேண்டாம் நினைச்சேன். என் பிள்ளைகள் சம்மதிக்க மாட்டேல. சரி, போகி கொண்டாடிடுவோம். ஐயா மீனா வேண்டாம், வீணா வேண்டாம், விட்டுடா, ஓடிடுறேன். எங்க ஓடுங்க பாப்போம். எப்படி ஓடுதுன்னு மட்டும் பாரு. இனி இந்த தசமக்கம் வருவியா? எதுக்கு 65 ஆறதுக்கா? வேண்டாம், நான் ஓடிடுறேன். ஓடுங்க. பிள்ளைகளா, இனி சந்தோஷமா போகி கொண்டாடுங்க. வேட்டை விட்டுட்டு கெஞ்சிக்கிட்டா நின்னு. உன்னால மட்டும் எப்படி இப்படிலாம் யோசிக்க முடியுது? அதான் மீனா பாத்தியா சப்போட்டா? எப்படி யோசிச்சா பாத்தியா? அப்படி யோசிக்கணும்ல. கெஞ்சிட்டு இருக்கியா? அம்மா போங்க, அம்மா போங்கன்னா. அதான் என் மீனாங்கிறது. நேரத்துக்கு வந்த மாதிரி சாதுரியமா நடக்கிறதுக்கு அவளுக்கு மட்டும் தான் தெரியும். அது உண்மைதான். ஆனா இவ்வளவு கிருமலை பத்தி ஆதிட்டு உனக்கு என்ன ரொம்ப புகழாத. எனக்கு பிடிக்கும். சரி வாங்க, எல்லாரும் போகி கொண்டாடலாம். அப்பா, மலை மாதிரி வந்த பிரச்சனையை பாணி மாதிரி முடிச்சுட்டா. இல்லைன்னா நான் கேவலப்பட்டிருப்பேன். உண்மைதான், ஈஸியா முடிச்சுட்டா. ரொம்ப ஈஸியா முடிச்சுட்டா. இல்லைன்னா அந்த ராணி ராணின்னு பேரை சொல்லி சொல்லியே என்ன சாகடிச்சிருப்பா. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. இத பாசத்துல பார்க்க போனா அது இப்படி வெனையா வந்து நிப்பவனே எனக்கு தெரியாது. இறக்கப்பட்டதுக்கு ஒரு வரமுறை இருக்குது. சும்மா சும்மா இறக்கப்பட்டா இப்படிதான் ஆகும். எல்லாரும் வீட்ல சொன்னாவெல்லாம் பார்க்க போவாதானே? கொஞ்சமாவது கேட்டியா நீ? இல்ல, இனி பார்க்க போக மாட்டேன். இல்ல, போய் தான் பாரு. சரி, அவளை திட்டத்தை விடுங்க. அது ஏதோ பாசத்துல போயிட்டா. அந்த பாசத்தோட அர்த்தம் அவளுக்கு புரியல. இவளுடைய பாசத்துக்கு தகுதியானவா அந்த தங்கம் கிடையாது. இவ பாசத்துல தானே போனா. பாசம் வைக்கிறதுல தப்பே இல்ல. பாசம் வைக்கிறது தப்பு இல்ல. ஆனா யார் மேல வைக்கிறங்க தான் ரொம்ப முக்கியம். நல்ல நிலத்துல விதைக்கிற விதை தான் அறுவடை செய்ய முடியும். சும்மா கண்ட இடத்துல எல்லாம் போட்டா அறுவடை செய்ய முடியாது. அன்பும் அதே மாதிரிதான். எந்த இடத்துல விதைக்கிறோமோ அதை போத்தா திரும்ப கிடைக்கும். நல்ல இடத்துல அன்பு செலுத்தினா திரும்ப நமக்கு 100 மடங்கு அன்பு கிடைக்கும். இந்த மாதிரி முள்ளு முற்கள் பாறை அது மேல எல்லாம் விதை விதைச்சோன்னா ஒன்னும் அறுவடை செய்ய முடியாது. அதே மாதிரிதான் சில மனுஷங்களுக்கு மேல நம்ம எவ்வளவுதான் அன்பு செலுத்தினாலும் சரி, கற்பாறை முள்ளு மேல பயிரிட்ட மாதிரிதான் ஒரு பலனும் கொடுக்காது. அது விதையும் கெட்டு நம்ம நேரமும் போனதான் மிச்சமா இருக்கும். அன்பு செலுத்துறத பார்த்து செலுத்துங்க. அன்பு செலுத்துறங்க பேர்ல எல்லார் மேலயும் அன்பு செலுத்தாதீங்க. இல்ல, நம்ம அன்புக்கு வேல்யூவே இல்லாம போயிடும். அதே மாதிரி எல்லார் மேலயும் அன்பு செலுத்திக்கிட்டே இருக்காதீங்க. அதுவும் பிரச்சனை தான். உங்க நிம்மதியை கெடுத்துரும். நீங்க அன்பு செலுத்துற மாதிரியே எல்லாரும் திரும்ப செலுத்துவாங்கிற எதிர்பார்க்கறதும் முட்டாள்தனம். அன்பு செலுத்துங்க, ஆனா திரும்ப கிடைக்கிற எதிர்பார்த்து அன்பு செலுத்துனீங்கன்னா ஏமாற்றம் தான் கிடைக்கும். நான் செலுத்துறேன், என் நிம்மதியா இருக்கேன், போதும். பொதுவா எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம ஏதாவது செஞ்சாதான் நமக்கு நல்லது. நீங்க எதிர்பார்த்து ஏதாவது பண்ணினீங்கன்னா ஏமாற்றம் வரும், வேதனை வரும், வலி வரும். அதனால எதிர்பார்ப்பு இல்லாத எதை வேணாலும் செய்யுங்க. போசி, அதுமா நல்லதா சொல்லிருக்கீங்கம்மா. உண்மைதான். நம்ம எந்த இடத்துல அன்பு செலுத்துறோமோ அது போத்தா நமக்கு திரும்ப கிடைக்கும். உண்மைதான். தப்புதான், பெரிய தப்பு பண்ணிருக்கேன். சரி சரி, விட்டு தள்ளுங்க. சந்தோஷமா இருக்கணும். இங்க பாருங்க, போகி கொண்டாடிட்டு போய் படுத்து தூங்குங்க. காலையில எல்லாரும் பொங்கல் கொண்டாடணும். சும்மா பொங்கலே தாறு மாறா கொண்டாடுதான். அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுறோம். ஐயோ, இவ உடறதாலே என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க? இல்ல, நாம என் வீட்டுல அப்பா நம்ம பிள்ளைகளே எல்லாம் அதான் அம்மா அப்பா பிள்ளை எல்லாம் கொண்டாடலன்னு சொன்னேன். நீ வர வர பேசுறது எதுவுமே எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. புரியறதுக்கு புரிஞ்சிருக்கோம். வர வர நீ ஞானி ஆயிட்டே போறடி. அனுபவம் சிறந்த ஆசான். அத்தி பேசுறதே மீனா தானா? பாருங்களேன். சரி, நாளைக்கு பொங்கலை கலக்குறோம். ஆமா, எல்லாரும் சேர்ந்துதான் பொங்கல் கொண்டாடணும். இந்த வருஷம் பொங்கலே நல்லா இருக்கணும். ஆமா, தலை பொங்கலே. ஐயோ, மாட்டி மாட்டி விடுதால. யாருக்கு தலை பொங்கலே? யாருக்கு? என்னடி உளறிட்டே இருக்க? இந்த வருஷம் யார் யார் கல்யாணம் முடிஞ்சிருக்கோ அவளுக்கெல்லாம் தலை பொங்கல் தானே? அதான் சொன்னேன். என்னமோ மனசு வச்சுட்டு பேசுற. ஆமாமா, தலை பொங்கலே கொண்டாடிடலாம் வாங்க. இந்த வருஷம் பொங்கலை பாருங்க, நான் எப்படி கலக்குறேனே. அப்படியாட்டி? ஆமா, எவ்வளவு சந்தோஷமான பொங்கல் தெரியுமா? என் வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாத பொங்கல் இதுதான். என் மாமியார் முகத்துல சந்தோஷத்தோட பாக்குறேனே. என் மாமியார் சந்தோஷமா கொண்டாட போற பொங்கல் இதான். இதுக்கு கூட சந்தோஷமா தான் கொண்டாடுவாங்க. அது வேற இது வேற. அப்படிதானே மாமியாரா? ஆமா. பாத்தியா, இந்த வருஷம் நம்ம மாமியார் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதனால இந்த பொங்கலை கலக்குறோம். நாளைக்கு எல்லாரும் கலக்குறோம். ஆமாமா, எல்லாரும் கலக்குறோம். இரு ஒத்துதான் எனக்காக பின்பாட்டு பாடுறாரு. இங்க வேற யாராவது பின்பாட்டு பாடுதுல? அது உன்னோட தீவிர ரசிக்க மாட்டி. இஸ் இட்? எஸ் மீனா, நீ எதை சொன்னாலும் கேட்க தயாரா இருக்கேன். ஏன்னா நீ எது செஞ்சாலும் சரியா இருக்குது. குட், இப்படித்தான் இருக்கணும். மீனா, நானும் ஒரு ரசிகன் தான். அப்படியா? அத்தி, தமிழுக்கு மூஞ்சிலாம் செவந்து போதே.
லைட்டா என்ன சொன்னங்க? ஒரு நிமிஷம் தான் ஆச்சு நான் வந்து வச்சுட்டா. நீ ஒரு மணி நேரமா தாங்கிட்டு இருந்த. அதான் மீனோட தீவிர ரசிகனா மாறிட்டேன். அத்தி முறைக்கிறாளே. என்னனே வேண்டாம், நீங்க இவளுக்கே தீர ரசிகரா இருங்க. வேண்டாம் வேண்டாம், எல்லாரும் உனக்கே இருக்கட்டும். ஆக்சுவலி இந்த கதையோட ஹீரோயினே தமிழ் தான், ஆனா இப்ப இல்ல. யாரம் பார்த்து கால வரதல்ல நீ. உண்மை சொன்னேன் தமிழே. எங்க நிறைய பேருக்கு உண்மை சொன்னா கோவரதான் செய்யும். விடு சம்பகவல்லி. சரி சரி விடு, எப்பவுமே நீதான் ஹீரோயினி போதுமா?